ஒரு வீடு புதுசாக போகணும் சார் வாடகைக்குன்னு நினச்சா அந்த வீடு அமைஞ்சிரும். புதுசாக ஒரு வீடு வாங்கணும்னு நினச்சாங்கன்னா அந்த கனவு சரியாகும். பட்டத்தையும் பதவியையும் பொறுப்பையும் புகழையும் மீனராசிக்கு பெற்றுத்தரும். ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணலாமா, ஒரு பிஸ்னஸ் தொடங்கலாமான்னா ஆண்டவ புண்ணியத்தில் அதெல்லாம் டக்கு டக்குன்னு சக்ஸஸ் ஆகும். 5 மாதத்தில் நேற்றுக்கு இவங்களுக்கு எதெல்லாம் கஷ்டப்படுத்துச்சோ அந்த விஷயத்தெல்லாம் உங்களுக்கு வருமானம் வரக்கூடிய அடிப்படையில் இருக்கும். போல்டாக இவங்க தொடங்குற விஷயங்கள் எல்லாம் சக்ஸஸ் ஆகும். ஸோ அடுத்த 11 மாதம் மீனராசிக்கு பொற்காலம் தான். ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள் வணக்கம். இந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்வர்சேஷன்ல நம்ம கூட யாம இருக்க பயமே அருண்குமார் சார் இருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். எல்லாரும் ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்க விஷயங்கள் என்னன்னா, இந்த சனி வக்கர பயிற்சின்றாங்க. இந்த சனி வக்கர பயிற்சினா என்ன நடக்க போகுது, இந்த சனி வக்கர பயிற்சியோட தாக்கத்தால ராசிகளுக்கு எப்பேற்பட்ட பலன்கள் பாதிப்புகள்லாம் இருக்க போகுது? ஸோ நவகிரகத்தில் பொதுவாகவே நவகிரகங்கள் அத்தனையுமே முன்னோக்கி நகரும். ராகுகேது மட்டும்தான் பின்னோக்கி நகரக்கூடிய தன்மை கொண்டதுன்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இயற்கையில் ராஜகிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா கிரகங்களும் வக்ரம் பின்னோக்கி வர்றதா இருந்தாலும் இந்த ராஜகிரகங்களுடைய வக்ரம் என்பது ஒரு பெரிய தாக்கங்களை எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஏற்படுத்தும். அதில் முக்கியமாக குருவினுடைய வக்கரமோ சனியோட வக்கரமோ, ஏன்னா லாங் டேர்மாக ஒரு இடத்துல அவங்க இருக்கிறதுனால அதோட டியூரேஷன் பெருசாக இருக்கிறதுனால அதை பற்றி நம்ம நிறைய பேசுவதை கேள்விப்பட்டிருப்போம். அந்த அடிப்படையில் சனி பகவான் வக்கரம் அடைகிறார். வக்கரம் அப்படின்றது ஒன்றும் இல்லை, இயல்பாக நகர்ந்து போகிற கிரகம் திருப்ப ரிவர்ஸில் வர்றது. இந்த வாட்டி உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே பாத அடிப்படையில் தான் சனி பகவான் வக்கரம் அடைகிறார். மீன ராசியிலே தான் சஞ்சரிக்க போகிறார். அந்த வகையில் வரக்கூடிய சனியினுடைய வக்கர பயிற்சி ஜூலை மாதம் 15ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 30 வரைக்கும் வாக்கிய பஞ்சாங்கப்படி நடக்க காத்திருக்குது. கிட்டத்தட்ட 139 நாட்கள் சனி பகவான் பல மாற்றங்களை, பல அதிசயங்களை எல்லாருக்குமே செய்யறதுக்கு காத்திருக்கார். சரி, இந்த சனி வக்கர பயிற்சியில எந்தெந்த ராசிகள்லாம் சீரும் சிறப்புமா இருக்க போகுது? சீரும் சிறப்புமா இருக்கிறத விட நிம்மதி சந்தோஷத்தோடு இருக்கக்கூடிய ராசிகள்னு ஒரு 4 ராசிக்காரர்கள் இந்த சனியினுடைய வக்கரத்தில் இருக்காங்க. அதில் முதல் ராசியாக இருக்கக்கூடியது மேஷ ராசிக்காரர்களுக்கு 7.5 சனியினுடைய தாக்கம் ஆரம்பித்ததிலிருந்து அவர்கள் பட்ட கஷ்டத்திலிருந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆகி விடுபட்டு வரக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். ஏன்னா நிறைய வேலையில் பிரச்சனை, தொழிலில் பிரச்சனை, ஒரு மென்டல் ஸ்டெபிலிட்டியாக சரியாக என்னால் யோசிக்க முடியலன்னு நினச்ச மேஷராசிக்கெல்லாம் கடவுள் அருளோடு அந்த தாக்கங்கள் கொஞ்சம் குறைஞ்சு ஓரளவுக்கு கொஞ்சம் பாசிட்டிவான வாழ்க்கைக்குள்ளே போகிறதுக்குரிய வாய்ப்பை நிச்சயம் தரப்போறாரு. அதற்கு அடுத்தது சிம்ம ராசிக்காரர்கள். முக்கியமா இந்த 5 மாசத்துல யார் பாடாப்பட்டாங்களோ இல்லையோ, சிம்ம ராசிலாம் நிறைய உடஞ்சு போனாங்க. உடம்பளவுல மனசளவுல எல்லாத்துலேயுமே உடஞ்சு போனாங்க. குறிப்பா ஒரு தெளிவில்லாத வாழ்க்கை போற மாதிரியே இருக்கு. பர்சனல் லைஃப்ல பிரச்சனையை சந்திச்ச சிம்ம ராசிக்கெல்லாம் ஒரு தெளிவை தரக்கூடிய அடிப்படையில, ஒரு நிம்மதி பெருமூச்சை தர அடிப்படையில் இந்த வக்கரம் இருக்க போகுது. அதற்கு அடுத்தது கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த கண்டக சனி ஆரம்பிச்சதுல இருந்து எதை நினைச்சாலும் பயமா இருக்கு, எதை தொட்டாலும் பயமா இருக்கு. இன்னும் சொல்லணும்னா தப்பான உறவு பழக்க வழக்கத்துல போய் மாட்டிப்போமோன்னுலாம் நிறைய கன்னி வருத்தப்பட்டாங்க. நிறைய பேர் அந்த மாதிரி மாட்டிக்கிட்டும் கஷ்டத்துலையும் அனுபவிச்சவங்க உண்டு. இல்லை கல்யாண வாழ்க்கையில் இருக்கிறவங்களும் ஃபேமிலிக்குள்ளே ஏதாவது ஒரு பிரச்சனையோட தான் அந்த சனி இருந்ததுனால அனுபவிச்சிருப்பாங்க. அந்த கஷ்டங்கள் கண்டிப்பாக மாறும். கன்னிக்கு பொறுத்த வரைக்கும் இந்த வக்ர சனி என்பது முன்னாடி சிம்மத்துக்கு சொன்ன மாதிரி தான், உடல் தெளிவு உள்ள தெளிவை தரும். ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். புதிய உறவு புதிய நண்பர்களால் பெரிய அனுகூலத்தை தரும். அந்த அடிப்படையில் கன்னியும் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். அதற்கு அடுத்தது தனுசு ராசிக்காரர்கள். இந்த அர்த்தாஷ்டம சனி தொடங்கினதுலேருந்து இந்த 5 மாசமா கொஞ்சம் நிலையான இடத்துல உட்கார முடியல, நிம்மதியாக இருக்க முடியல, தொழிலில் முடக்கம், வீட்டுக்குள்ளே போனாலே தூக்கம் வர மாட்டுது, எதையாவது ஒரு சிந்தனை யோசனையோடவே இருக்குது, பயமாக இருக்குது லைஃப்பை பற்றி அப்படின்னு நினச்ச தனுசுக்கெல்லாம் அடுத்த 5 மாதம் ஒரு பொற்காலமாக மாறும். நிம்மதி, அமைதி, சந்தோஷம், வீட்டில் ஒரு குதூகலம், மனையில் ஒரு மங்கள காரியங்கள் நடக்கக்கூடியது, தடைப்பட்ட காரியத்தெல்லாம் தடையில்லாமல் நடத்துறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமும் அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி தரக்கூடியதாக இருக்கும். மேற்கூறிய 4 ராசிக்காரர்களுக்கு சனியினுடைய தாக்கம் குறைந்து நிம்மதி பலனை அடைவார்கள் அப்படின்னு. ஸோ அதற்கு அடுத்தது முக்கியமாக 12 ராசிக்குமே சனி பகவான் பார்க்கக்கூடிய இடம், எந்த இடத்துல அவங்க வக்ரம் அடைகிறாங்கன்றதை பொறுத்து பல மாற்றங்களை இந்த சனி வக்ர பயிற்சி தர காத்திருக்கு. சரி, அடுத்து இந்த 12 ராசிக்கான இந்த சனி வக்கர பயிற்சி எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்துடலாம். சரி, மீன ராசிக்கு இந்த சனி வக்கர பயிற்சி எப்படி இருக்க போகுது? மீன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் ஒரு 2.5 இயர்ஸாக அவங்களுக்கு 7.5 சனி ஆரம்பித்து நடந்துட்டு இருந்தது. இப்போ சமீபத்தில் ஜென்ம சனி ஆரம்பித்து அவங்களுக்கு ஒரு 5 மாத காலங்கள் கிட்ட வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த பீரியடில் ஜென்ம சனி காலகட்டத்துக்கு ஒரு தெளிவை தர மாதிரியான ஒரு பீரியடாக தான் வக்ர சனி அவங்களுக்கு கண்டிப்பாக அமையும். ஏன்னா உடலிலே சனி பகவான் வக்ரம் என்பது தன்னுடைய இயக்கத்திலிருந்து மாறுபட்டு பின்னோக்கி வரக்கூடியது. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் அவர் வக்ரம் அடைகிறதுனால உடல் ரீதியாக மன ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து மீனராசியை கடவுள் நல்லபடியாக ஒரு சந்தோஷமான வாழ்க்கைக்கு மாற்றுவார்.
மீனம் எல்லாமுமே இருந்து ஒரு வெறுமையை கடந்த காலத்தில் உணர்ந்திருப்பாங்க. சார் எல்லாம் இருக்குது சார், அரிசி இருக்குது, பருப்பு இருக்குது, அறுசுவையோட சாப்பாடு நான் 10 பேர்த்துக்கு கொடுக்குற அளவு தகுதி இருக்குது, நிம்மதியே இல்லாத மாதிரி இருக்குது சார் வீட்டில். எனக்கு லைஃப் ஒன்றும் இல்லை, பிளாங்கா இருக்கு. ஒரு வாழ்க்கை வெறுமன்றதை தாண்டி எனக்கு ஒன்றும் இல்லை சார், நான் நல்லா இருக்கேன், நான் பொண்டாட்டியை நினச்சி வருத்தப்படுறேன், பிள்ளைய நினச்சி வருத்தப்படுறேன், அப்பா அம்மாவை நினச்சி கவலைப்படுறேன், இப்படியே மீனராசி தன்னைத்தானே உருக்கிக்கிட்டு இருந்தாங்க. பட் அந்த விஷயங்கள்ல இருந்து கொஞ்சம் மாறுபட்டு எண்ணங்களை இவர்கள் கொஞ்சம் நேர்மறையான விஷயத்துல செலுத்துறதுக்குரிய காலமாக கண்டிப்பா இந்த காலம் அமையும். அதுல முக்கியமா புதிய தன்னம்பிக்கை, புதிய தைரியம், புதிய தெளிவு கிடைக்கும். வீட்டில் ஒன்று போனால் ஒன்று, ஒன்று போனால் ஒன்றுன்னு ஒரு கஷ்டம் வந்துக்கிட்டே இருக்குது. அந்த கஷ்டங்கள் எல்லாம் சரியாகும். வீட்டில் நிம்மதி கிடைக்கும், சந்தோஷம் இருக்கும், அமைதி கிடைக்கும். ஒரு வீடு புதுசாக போகணும் சார் வாடகைக்குன்னு நினச்சா அந்த வீடு அமைஞ்சிரும். புதுசாக ஒரு வீடு வாங்கணும்னு நினச்சாங்கன்னா அந்த கனவு சரியாகும். சார் ஒரு விவசாயம் பண்ணுறேன், எனக்கு ரொம்ப நஷ்டமாக இருக்குன்னா கண்டிப்பாக அந்த விவசாயத்தில் மகசூல் பார்க்கக்கூடிய விஷயம் உண்டு. ஒரு ஆடு மாடு வச்சு ஒரு பசு பால் பாக்கியத்தோடு வாழலாமான்னா அந்த அமைப்பு மீனத்துக்கு கொடுக்கும். ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணலாமா, ஒரு பிஸ்னஸ் தொடங்கலாமான்னா ஆண்டவ புண்ணியத்தில் அதெல்லாம் டக்கு டக்குன்னு சக்ஸஸ் ஆகும் 5 மாதத்தில். ஸோ இது எல்லாமே இவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். ரொம்ப குறிப்பாக பர்சனல் லைஃப் நிறைய டிஸ்டர்ப் ஆனாங்க மீனம். இந்த 3 வருஷமாக இல்லற வாழ்க்கையில் நிம்மதி இல்லை. புருஷன் முண்டாட்டியாக இருந்தால் சண்டை வந்துக்கிட்டே இருக்குது. கல்யாண வயசில் பிள்ளைய வச்சுருக்கேன் சாமி, எல்லா கோயில் போய் விளக்கேற்றிட்டேன், பிள்ளை கல்யாணம் நடக்கலை அப்படின்னா கல்யாணம் நடந்துடும். டிவோர்ஸ் ஆகி வரைக்கும் போனவங்களாம் கூட திரும்ப சேருவாங்க. மறுமணத்தை எதிர்பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை கிடைக்கும். கொடுக்கல் வாங்கல இருந்து பிரச்சனை சரியாயிடும் சார். ஏற்கனவே காசு கொடுத்தாங்கன்னா திருப்பி வந்துடும். இவங்க ஒரு இடத்துல வாங்கிட்டு அசிங்கப்பட்டாங்கன்னா திரும்ப கொடுக்கறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மீனம் நிறைய இழந்துட்டாங்க கடந்த காலகட்டங்களில். பணத்தை பார்த்தீங்கன்னா நம்பி நம்பி நிறைய பேர்த்துக்கிட்ட காசு கொடுத்து ஏமாந்துருப்பாங்க, நிறைய பிஸ்னஸ் இன்வெஸ்ட் பண்ணி ஏமாந்துருப்பாங்க. அந்த கவலைகள் எல்லாமே மாறும். அதே மாதிரி விலகி போன நண்பர்கள் திரும்ப வருவாங்க. இவங்களை புரிஞ்சுக்காத நண்பர்கள்லாம் இவங்களை புரிஞ்சுப்பாங்க. இவங்களோட அன்பை எங்கே அலட்சியப்படுத்தினாங்களோ அதே இடத்துல இவருடைய அன்பை கொண்டாடுவார்கள். மீனம் எதிர்பார்த்தது எனக்கு ஒரு பொறுப்பு கிடைக்குமா, ஒரு பதவி கிடைக்குமா, ஒரு புகழ் கிடைக்குமா, இந்த சொசைட்டியில் நானும் ஒரு மதிக்கத்தக்க நபராக வாழ மாட்டேனா அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. கண்டிப்பாக இந்த சனி வக்கரம் பட்டத்தையும் பதவியையும் பொறுப்பையும் புகழையும் மீனராசிக்கு பெற்றுத்தரும். ஃபைனான்ஷியலாக கண்டிப்பாக நீங்கள் இண்டிபெண்ட்டாக லாபத்தை பார்க்க போகிறீங்க. நேத்திக்கு உங்களுக்கு எதெல்லாம் கஷ்டப்படுத்துச்சோ அந்த விஷயத்தெல்லாம் உங்களுக்கு வருமானம் வரக்கூடிய அடிப்படையில் இருக்கும். தெய்வ வழிபாடு, தூரதேச பிரயாணங்கள் நிறைய அமையும். மீனராசி ஃப்ளைட் எடுத்து நிறைய நாட்டுக்கு பயணம் பண்ணணும். அந்த காலத்தில் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு பிஆர் ரிலேட்டடாக இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா இப்போ அப்ளை பண்ணால் உங்களுக்கு கிடச்சிரும். அதே மாதிரி சுபவரைய செலவு பண்ணுவாங்க. நேத்திக்கெல்லாம் எதெல்லாம் தேவையில்லாத செலவாக போச்சோ அந்த செலவெல்லாம் இனிமேல் ஒரு நல்ல காரியத்துக்கு செலவு பண்ணக்கூடிய அடிப்படையில் இருக்கும். பல பேருக்கு நிறைய கோவில்லாம் போய் சாமி கும்பிடணும்னு நினச்சிருப்பாங்க. அந்த கனவுகள் இந்த காலகட்டங்களில் நனவாகும். ஸோ பயணங்களாலும் எதிர்பார்த்திராத திருப்பங்களாலும் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய வெற்றி செய்தியை தரக்கூடிய அடிப்படையில் மீனராசிக்கு இந்த வக்ர சனி இருக்க போகிறது. 7.5 சனி ஆரம்பித்ததுக்கு பிறகு சனியால் ஏற்பட்ட பாதிப்பிலிருந்து நீங்கள் மீளுவதற்குரிய ஒரு காலம். ஆண்டவன் உங்களை அற்புதமாக வழி நடத்தி வெற்றியை கண்டிப்பாக கொடுக்க போகிறார். இப்பேற்பட்ட காலகட்டங்களில் எந்த விஷயங்களில் ஜாக்கிரதையாக இருக்கணும் மீனராசி? மீனராசிக்கு போட்டி அதிகமாக இருக்கும் இந்த காலத்தில். நிறைய பேர் பக்கத்தில் இருக்கிறவங்களே எதிரியாக இருப்பாங்க. பக்கத்து வீட்டுக்காரவங்க நம்மளை பற்றி தப்பாக பேசுவாங்க. உட்காந்து டீ குடிச்சிட்டு நம்ம ஒன்றா சிரித்து பேசிட்டு வா மச்சான் மாப்பிள்ளன்னு சொல்லிட்டு போனவங்களே பின்னாடி போய் தப்பாக பேசுவாங்க. ஸோ இது 6ல் கேது இருக்கிறதுனால நடக்கும். அப்போ அந்த எதிர்ப்புகள் இருக்கிற இடத்துல நீங்கள் இருக்காதீங்க, கொஞ்சம் விலகிருங்க. அதே மாதிரி கடன் பிரச்சனைக்குள்ளே போய் தேவையில்லாமல் மாட்டிக்காதீங்க. ஏற்கனவே ஒரு கடன் வாங்கிட்டா அதை அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்கக்கூடாது. 2வது உடம்பு கெடுற மாதிரி மனசு கெடுற மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யாதீங்க. ஏன்னா மனப்பதட்டம் வரும், மனக்குழப்பம் வரும், மன சஞ்சலங்கள் ஏற்படும். இதில் மீனராசி கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்கணும். அதே மாதிரி எதுக்கு செலவு பண்ணுறீங்க, எதுக்கு பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறோன்றத ஒரு புரிதலோடு இருந்து நீங்கள் பண்ணணுன்றது என்னுடைய ஒரு அன்பு வேண்டுகோள். இதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் கடவுள் அருளோடு மற்ற எல்லாமே உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இவங்களுக்கு ஸ்பெஷல் அனுகூலங்கள், ஸ்பெஷலான அனுகூலம்னு பார்க்கும்பொழுது ராசியிலேயே சனி பகவான் வக்ரம் அடைகிறதுனால ஜென்ம சனியால் இவங்களுக்கு இருந்த மனக்குழப்பம் சரியாகும், மன உளைச்சல் சரியாகும். ஒரு மென்டல் ஸ்ட்ரென்த் அண்ட் ஸ்டெபிலிட்டி ரொம்ப பீக்கில் இருக்கும் இந்த பீரியடில். ஏற்கனவே தடப்பட்டு தயக்கத்தோட சில விஷயங்கள்லாம் செய்ய முடியலன்னு நினச்சவங்களாம் போல்டாக பண்ணுவாங்க. அந்த போல்டாக இவங்க தொடங்குற விஷயங்கள் எல்லாம் சக்ஸஸ் ஆகும். ஸோ அடுத்த 11 மாதம் மீனராசிக்கு பொற்காலம் தான். அதை நல்லா நீங்கள் பயன்படுத்தணும். மெயினாக ஜென்ம சனி வக்ரம் அடைகிறது உடல் தெளிவு, உள்ள தெளிவை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கூடவே சேர்த்து அவங்களுடைய இல்லமும் தெளிவடையும். மீனராசிக்கான பரிகாரங்கள். மீனராசிக்காரர்கள் சனிக்கிழமை அன்னைக்கு சனி பிரதோஷ காலகட்டத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய திருக்கோவிலுக்கு போயிட்டு அந்த பிரதோஷ கால பூஜையில் தொடர்ச்சியாக ஒரு 3 பிரதோஷம் 5 பிரதோஷம் கலந்துக்கிறது ரொம்ப விசேஷம். அதில் அந்த பிரதோஷ காலத்துக்கு சாமிக்கு அபிஷேகம் பண்ணக்கூடிய பொருட்களை இவங்க ஏதாவது வாங்கி கொடுக்கலாம். ஒரு பால் வாங்கி கொடுக்கலாம், தயிர் வாங்கி கொடுக்கலாம், இளநீர் வாங்கி கொடுக்கலாம். தன்னால் என்ன முடியுமோ ஒரு முழம் பூ வாங்கி கொடுத்தாலும் எனக்கு சந்தோஷம். அதை இவங்க செய்யணும். அருகில்
அருகம்பில் மாலை நந்தியம்பெருமானுக்கு சாத்தலாம். ஒரு வில்வ மாலை, ஒரு புடி வில்வத்தை வாங்கி சிவபெருமானுக்கு உங்கள் பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணலாம். முடிஞ்சால் ஒரு 5 அகல் விளக்குகளை ஏற்றி வச்சுட்டு அந்த பிரதோஷ காலத்தில் தன்னால் முடிஞ்ச ஏதாவது ஒரு தானத்தை அங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு கொடுக்கலாம், அல்லது யாசகம் கேட்குறவங்களுக்கு கொடுக்கலாம், அல்லது வெளியில் இருக்கிற முடியாதவங்களுக்கு ஒரு உதவி செய்யலாம். அதை சின்னதாக பண்ணாலும் சரி. ஏன்னா அந்த 7.5 சனி அப்படின்னாலே நம்ம பண்ண பாவத்துக்கு நம்ம கடவுள் தண்டனை அனுபவிக்க தான் வருது. அப்போ அதில் நீங்கள் புண்ணியம் பண்ணும் பட்சத்தில் அந்த சனியால் ஏற்படக்கூடிய பாதிப்பிலிருந்து இவர்கள் மீண்டு வந்து வாழ்க்கையில் வெற்றி பெறுவார்கள். சரி, இப்போ நீங்கள் சனி வக்கர பயிற்சியை பற்றி சொல்லியிருந்தீங்க. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 130க்கும் மேற்பட்ட நாட்களில் இது இருக்க போகுதுன்றத சொல்கிறாங்க. இந்த நாட்கள் எப்படி இருக்க போகுது? யார் யாருக்கெல்லாம் ப்ளஸ்ஸாக இருக்க போகுது? யார் யாருக்கெல்லாம் மைனஸாக இருக்க போகுது? ஸோ பொதுவாக பாவ கிரகங்கள் வக்ரம் அடையும் காலகட்டம் அப்படின்றது சில உக்கரத்தன்மைகளை வெளிப்படுத்துறதுக்கும் பொது பலன்களில் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். ஜாதகத்தில் சமீபத்தில் இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் பசிபிக் பெருங்கடலோட அந்த பகுதிகளில் வெப்பத்தினுடைய தன்மை அதிகமாகி எல் நைனோ சுழற்சி மூலயமா ஒரு மிகப்பெரிய வறட்சி வரலாம், மிகப்பெரிய வெள்ளம் வரலாம்லாம் அறிவியல் கணிச்சிருக்கு. இப்போ ஜோதிட ரீதியாகவும் நம்ம அதை தொடர்புபடுத்தி பார்க்கும்பொழுது அடுத்த 139 நாட்களில் எதிர்பாராத பெருமழை பெய்வதற்குரிய வாய்ப்பு இருக்குது, எதிர்பாராத வெள்ளம் ஏற்படுவதற்குரிய வாய்ப்பு இருக்குது, தமிழ்நாட்டிலே நடக்கிறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது, எதிர்பாராத நிலச்சரிவு மலை சரிவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ பேசுகிற நேரத்தில் வெனிசுலாவில் நிலநடுக்கம் நடந்ததை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அந்த மாதிரியான தாக்கங்களும், அதே மாதிரி கடல் கொந்தளிக்கக்கூடிய நிகழ்வு சில இடத்துல நடக்கும், சில இடத்துல கடல் அலைகள் உள்ள போறதை நம்ம கண்கூட பார்க்க முடியும். அதே மாதிரி அந்த சனியும் ராகுவும் பக்கத்துல இருக்கிறதுனால நவம்பர் 31 வரைக்குமே விமான விபத்துக்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி காற்றில் பரவக்கூடிய நோயினுடைய தாக்கம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதிலெல்லாம் இந்த பொதுவான விஷயம் பொது பலன் அப்படின்னு வரும்பொழுது கொஞ்சம் அனைவரும் நிதானத்தோடு இருக்கணும். ஏன் கரெக்டாக இந்த வக்ர பெயர்ச்சி 139 நாள்னா, ஏன் சென்னை உள்ளிட்ட அந்த பெருநகரங்கள் கூட இந்த சனியினுடைய தாக்கம், ராகுகேதுவினுடைய சுழற்சி, குருவனுடைய உச்சகுரு, அப்போ இந்த விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும் பொழுது சென்னை உள்ளிட்ட பெருநகரங்கள் கூட தண்ணியில் தத்தளிக்கக்கூடிய நிலைகளும் அல்லது இயற்கை சீற்றங்களால் சில பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய சூழல்களும் தமிழகத்துக்குமே அது இருக்குது அப்படின்றது தான் இந்த சனியினுடைய வக்ர பெயர்ச்சி காட்டுகிறது. ஸோ அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக அரசும் இருக்கணும், அரசு துறை சார்ந்த அதிகாரிகள் இருக்கணும், மக்களும் இருக்கணும் அப்படின்றது தான் ஒரு அன்பான வேண்டுகோளாக இங்கே வைக்கிறேன். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்லாம் சொன்னீங்க சார். மீண்டும் சந்திப்போம். நன்றி.